நான் வச்சிருக்க எய்ம் பெருசு, என்னோட ட்ரீம் பெருசு. அதுக்கு நான் கரெக்டா அங்க கமெண்ட்ல வேற ஒண்ணு போடுறாங்க. இந்த மாதிரி அரகோட போட்டோ எடுக்கிற நீங்க கூட அடுத்த வருஷம் நல்ல சாரி மாட்டிக்கிட்டு இப்படி கூட மாறிடுங்க. ஆனா கமெண்ட் அடிக்கிறோம் மாற மாட்டோம். இந்த மனநிலைமை இருக்கிறதுனாலதான் இன்னைக்கு வந்து சோசியல் மீடியாவில் வந்து கிரிஞ்சா உள்ளவங்க வந்து செலிபிரிட்டியா உட்கார்றாங்க, இன்டர்வியூ கொடுக்குறாங்க, படத்துல நடிக்கிறாங்க. இது எல்லாத்துக்கும் காரணம் யாரு? மக்கள். இவங்க உங்களுடைய மேரேஜ் லைஃப் வந்து எப்போ அமையுது? ஐடியாவே இல்ல. ஒரு துணை இல்லாத எப்படி நீங்க வாழ்வீங்க? எனக்கு நான் துணை, தன் கையே தனக்கு உதவி போதும். அப்போ உங்களுடைய நோக்கம் வந்து இது கல்யாணம் பண்ற நோக்கமே ஐடியாவே இல்லை? இப்போதைக்கு இல்ல. இது லவ் ஏதாச்சும் இருக்குங்களா? இதுக்கு முன்னாடி பண்ணிருக்கீங்களா? நீங்க ஏதாவது ஒரு ஸ்டோரி சொல்லுங்க. அது ஸ்கூல் லவ். காலேஜ் வந்தோடனே பிரேக்கப் ஆகி போட்டுக்கிட்டு போயிடுச்சு. இப்போ வந்து நீங்க இந்த மாதிரி பண்றது வந்து இந்த மாதிரி போஸ்ட் பண்றீங்கல்ல, ட்ரெஸ் போடாத வீடியோ அந்த ஃபோட்டோஸ்லாம் போடுறீங்களே, அது வந்து இந்த சமுதாயத்துக்கு ஒரு பாதிப்பு ஏற்படுத்தாதா? ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தாதா? எந்த விதத்துல பாதிப்பு ஏற்படுத்துது? இல்லை, உங்களை பார்த்துட்டு வேற யாராவது கெட்டு போகலாம். இல்லை நீங்க பண்றது வந்து சரியான முறையா? இது வந்து உங்க லைஃபுக்கு வந்து பொருத்தமா இருக்குமா? நான் வச்சிருக்க எய்ம் பெருசு, என்னோட ட்ரீம் பெருசு. அதுக்கு நான் கரெக்டா அங்க கமெண்ட்ல வேற ஒண்ணு போடுறாங்க. போடட்டும், அவன் பேசுறதுனால எனக்கு என்ன? உங்க ட்ரீம் பெருசு, உங்க லட்சியம் பெருசுங்கிறீங்க, அங்க கமெண்ட்ல என்னென்னமோ போட்டுட்டு இருக்காங்க. சரி போடட்டும், அவனால அதை பண்ண முடியல, அதனாலதான் வந்து கமெண்ட் போடுறான். அவன் ட்ரீம் அவனுக்கு ஒழுங்கா இருந்தா இன்னத்துக்கு அவன் அதை பார்த்து தானே போயிருப்பான். ஏன் போஸ்ட்ல வந்து கமெண்ட் பண்ண போறான்? அவனுக்கு வேலை வெட்டி இல்ல, வந்து வெட்டியா கமெண்ட் பண்ணிட்டு இருக்கான். வேலை வெட்டி இருந்தா அவன் இன்னத்துக்கு அவன் வேலையை தானே பார்த்துட்டு போயிடுவான். அவனுக்கு லட்சியம் இல்லை போல, அவனுக்கு ட்ரீம் இல்லை போல. பட் எனக்கு ட்ரீம் இருக்கு, எனக்கு லட்சியம் இருக்கு. ஸோ நான் பண்றது எனக்கு கரெக்டா இருக்கு. இப்போ நீங்க வந்து ஃபோட்டோ எடுக்க போறீங்களா, ஃபோட்டோ ஷூட் எடுக்க போகிற இடத்த, அங்கே வந்து அந்த கேமராமேன் வந்து உங்ககிட்ட டச் பண்ணி இந்த மாதிரிலாம் நடந்துப்பாரா? நடந்துக்க மாட்டாரா? நடந்துக்க மாட்டாங்க. ஏன்? நான் எடுக்கிற கேமராமேன் எக்ஸ்பீரியன்ஸான ஆளு. ஸோ அவருக்கு ப்ரொஃபஷன் எது, ஏன் அவர் தவறாக நடந்துக்க மாட்டேங்கிறாரு உங்கள்கிட்ட? அதுதான் சொன்னேன். அவர் முன்னாடி நான் ஆர்ட், நான் அவர் முன்னாடி அவரோட ஒர்க். ஸோ வேலைக்கு என்ன மதிப்பு கொடுக்கணுமோ அந்த மதிப்பு அவர் கொடுக்குறாரு. வேலைக்கு மதிப்பு கொடுக்க தெரியாதவங்க தான் வந்து என்ன வேணா பண்ணலான்ட்டு யோசிச்சு பண்ணுவாங்க. பட் அவங்க வேலையா மதிக்கிறாங்க, அதனால அவங்க பண்ணதில்லை. நீங்க சோசியல் மீடியால வந்ததுல எந்த கமெண்ட் வந்து உங்களை வந்து ரொம்ப மனசு நோக செஞ்சிருக்கு? நான் நிறைய இடத்துல சொல்லியிருக்கேன் இந்த கமெண்ட். கைண்ட் ஆஃப் இது என் ஃபேமிலியோட ரிலேட் ஆகுறதுல நான் ரொம்ப ஹர்ட் பண்ணுச்சு. மதுரைக்கார தம்பி அவரு. இந்த மதுரைக்காரங்க தான் எனக்கு கையில மாட்டினாங்கன்னா இருக்கு. மதுரைக்கார தம்பி அவரு. அவர் வந்து இப்படிலாம் மாற காட்டிட்டு சுத்திட்டு இருக்கல, மாற அறுத்து காவேரி ஆறுல தூக்கி போடணும் அப்படின்னாரு. எனக்கு ஏன் அந்த கமெண்ட் வந்து ஹர்ட் ஆச்சு அப்படின்னா, எங்க அம்மா பிரெஸ்ட் கேன்சர் பேஷண்ட். அவங்க பிரெஸ்ட்டை நாங்கள் ஆப்ரேஷன் பண்ணி சர்ஜரி பண்ணி எடுத்துட்டாங்க. உங்க அம்மாவோட மாற, நீங்க பால் குடிச்சு வளர்ந்த மாற பாட்டில் எடுத்து போட்டு உதாம உங்க அம்மா மாதிரி நாங்க அறுத்து எடுத்துட்டோம்னா எப்படி ஃபீல் பண்ணுவீங்க? எல்லாருமே பால் குடிச்சு நம்ம சின்ன வயசுல நம்ம அம்மாவோட ரிலேட்டான ஒரு விஷயம். அத ஒருத்தர் வந்து எங்க அம்மாக்கு நடந்த இஷ்யூ, அதை எனக்கு ஒருத்தர் பண்ணணும்னு சொல்றாரு. அப்போ அது எவ்வளோ ஹர்ட் ஆகும். அண்ட் என்னோட டவுன் பார்ட்ல வந்து பீர் பாட்டில சொருகணும்னு சொல்லி ஒரு கமெண்ட் போட்டிருப்பாரு. ஸோ இந்த 2 கமெண்ட்டுமே அந்த 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 மனுஷன் தான் பண்ணது. நான் அவர்கிட்ட போய் கேட்டது என்னன்னா, உங்க வீட்டுல பொண்ணுங்க யாரும் இல்லையா, இப்படி வந்து பேசுறீங்களே? என் வீட்டு பொண்ணுங்க யாரும் மீடியாக்குள்ள வரல, என் வீட்டு பொண்ணுங்க யாரும் அவுத்து போட்டு தெரியல அப்படின்னாரு. ஸோ அவங்க வீட்டு பொண்ணுக்கு ஒரு மானம் இருக்குன்னா அடுத்த வீட்டு பொண்ணுக்கு மானம் கிடையாதா? அவரு இல்ல இது ஒரு ஒரு பெரிய ஒரு, எனக்கே வந்து என் மனசுல வந்து நிறைய இதுல யோசிக்கிற மாதிரி தோணுது. ஒரு பெண் ஒரு குற்றமே வச்சுங்களேன், நீங்க பண்றது ஒரு குற்றமே, இது ஒரு வாதத்துல எடுத்துக்கும். ஒரு குற்றம் நீங்க பண்றது ஒரு குற்றத்துக்கு சும்மாவே பேசுவோமே, குற்றத்துக்கா இருந்தா அவங்க எதுக்கு வந்து உங்களை வந்து இந்த மாதிரி ஹேட் பண்ணணும், உங்களை வந்து இந்த மாதிரி வந்து மாற இது பண்ணணும், உங்களை வந்து இந்த மாதிரி வெட்டணும், இந்த மாதிரி துன்புறுத்தணும் அவங்க ஏன் நினைக்கிறாங்க? தமிழ் கல்ச்சர் இல்லங்க, நீங்க பண்றது குற்றமா இருந்தா என்ன பண்ணணும்? ஒரு குற்றம் ஒரு மனிதன் செய்யறான்னா என்ன பண்ணணும்? குற்றம் செய்யறான்னா அவனை சரி பண்றது தானே வேலை. நீ குற்றம் செய்யற, நீ 10,000 திருடனா, நான் உன் வீட்டுல வந்து 50,000 திருடனா, இதுவா அது?
நீங்க பண்றது தவறுன்னா அவன் அதை விட 2 மடங்கு பண்றானே, 10 மடங்கு பண்றானே. அத கேள்வி கேட்டதா என்ன பைத்தியம்னு சொல்றாங்க. நான் இது என்ன இந்த பண்றது? நாட்டுல நடக்குதுங்க, எல்லா இடத்தையுமே நடக்குது. ஒரு பெண் வந்து தவறா இருந்தால் அதை வந்து என்ன பண்ணணும், ஒருத்தவங்க தவறு செஞ்சாங்கன்னா அதை வந்து சரிப்படுத்துறது தான் சட்டமே. அதுதான். ஒருத்தவங்க தப்பு பண்ணாங்கன்னா எதனால வந்து சட்டம் போடுறாங்க, எதுக்கு வந்து ஜெயிலுக்குள்ள போடுறாங்க? அந்த மனுஷன் திருந்தணுங்கிறதுக்காக, அந்த மனுஷன் அழியணுங்கிறதுக்கு இல்ல. ஒரு மனுஷன் தவறு பண்ணாங்கன்னா தண்டனை கொடுக்குறாங்கன்னா அந்த மனுஷன் திருந்தி வரட்டும்ங்கிறதுனாலதான். தப்பு பண்ணா கூட திருந்த தான் பார்க்க, திருத்த வைக்கணும். ஒரு திருடன் திருடினான்னு வச்சுங்களேன், என் வீட்டுல இப்போ ஒரு திருடன் திருடிட்டான், 10,000 ரூபாய் தூக்கிட்டான், இருறா உன் வீட்டு அட்ரஸ் கூடுறா, நான் 40,000 திருடுறேன் நான் சொல்லுவேன். நான் கம்ப்ளைண்ட் பண்ணுவேன். இல்லைன்னா அதுக்கு இந்த மாதிரி பண்ணாதப்பா அம்ப, இல்லைன்னா 2 அடி அடிச்சுட்டு போக சொல்லிடுவேன். இதுதான் நடக்கும். நம்ம நீங்க ஒரு இது பண்றனா அதை தாண்டியான ஒரு எஃபெக்ட் வருது. இது தவறு தானே. சரி, தாங்க சொல்ல வரும் கருத்து என்ன? ஏங்க உங்களுக்காக தான் பேசிட்டு இருக்கேன். அதுதாங்க, உங்க கருத்து சொல்லி முடிங்க. இப்ப அவர் என்ன பண்ணலாம்? நீங்களா இருந்தா என்ன பண்ணுவீங்க அவரை? இது தப்புங்க. இப்போ அவர் பண்ணது தப்பு கரெக்டா? நீங்களா இருந்தா அந்த இடத்துல என்ன பண்ணுவீங்க? நானா இருந்தேன்னா முட்டு நீ கிளம்பலாம். அதேதான் நானும் பண்ணிட்டு அமைதியா இருக்கேன். சோ அதை பத்தி பேச வேணாம், அவ்வளவுதான், விட்டுருங்க. நீங்க பேசுறதுனால அவன் மாற போறானா? இல்ல நீங்க பேசுறதுனால இந்த வீடியோக்குள்ள இதுக்கப்புறம் இந்த மாதிரி கமெண்ட் வராம இருக்க போதா? கண்டிப்பா கிடையாது தானே. இல்ல, நீங்க கூட மாறிடுவீங்க. உண்மையாவே சொல்றேன். சப்போஸ் சொல்றேன், சந்தர்ப்ப சூழ்நிலை நீங்க கூட மாறி இந்த மாதிரி அரகோட போட்டோ எடுக்கிற நீங்க கூட அடுத்த வருஷம் நல்ல சாரி மாட்டிக்கிட்டு இப்படி கூட மாறிடுங்க. ஆனா கமெண்ட் அடிக்கிறவன் மாற மாட்டான். வேற யாராச்சும் இந்த மாதிரி இது பண்ணிட்டு இருப்பாங்க, அங்க போய் கமெண்ட் அடிக்கலாம். அவன் தேடிட்டே இருப்பான், ஆள் தேடிட்டே இருப்பான், யாரை திட்டலாம், எங்க வம்பெடுக்கலாம். இந்த மனநிலைமை இருக்கிறதுனாலதான் இன்னைக்கு வந்து சோசியல் மீடியாவில் வந்து கிரிஞ்சா உள்ளவங்க வந்து செலிபிரிட்டியா உட்கார்றாங்க, இன்டர்வியூ கொடுக்குறாங்க, படத்துல நடிக்கிறாங்க. இது எல்லாத்துக்கும் காரணம் யாரு? மக்கள். இவங்க அவங்கவுங்க வேலையை பார்த்துட்டா போனோம். இவனா தேடி போயிட்டு இது பண்றான். ஒரு நல்லது பண்றதுக்கு டைம் ஒதுக்குறது இல்ல. உங்களே தான் கமெண்ட் பண்ணுவாங்க. இப்ப என்ன தெரியுமா அந்த கமெண்ட் பண்ணுவாங்க? இவெல்லாம் பெரிய அவன்னு நீ உட்கார்ந்து இன்டர்வியூ எடுக்கறியான்னு உங்களை கேட்பாங்க. கேள்விக்கு பதில் சொல்ல ரெடியா இருக்கீங்களா? அப்படிலாம் கேட்க மாட்டாங்க. கமெண்ட் எடுத்து காமிக்கவா? இல்ல அப்படி கேட்க மாட்டாங்க. அப்புறம் வேற எப்படி கேட்பாங்க? உங்களுக்கு கமெண்ட் அடிப்பாங்க. அவன் ஒரு ஆளுன்னு அவனுக்கு இன்டர்வியூ கொடுத்துட்டு இருக்கு. 2 பேரும் எப்படியும் பஸ் அவுட் தான் பண்ண போறாங்க, வேஸ்ட் தான் பண்ண போறாங்க, தெரிஞ்சு போச்சு. அப்புறம் என்ன? என்னையே கலாய்க்க தான் போறாங்க, உங்களையும் கலாய்க்க தான் போறாங்க. அவங்க கலாய்க்காதெல்லாம் நம்ம ஹர்ட் ஆக போறோமா? நம்ம வேலையை பார்க்க தான் போறோம். விட்டுருங்க. ஒண்ணு பண்ணலாங்களா? என்ன பண்ணலாம்? 2 பேரும் செத்துடலாமா? எதுக்குங்க? போர் அடிக்க கடுப்பாகுது. உங்களுக்கு போர் அடிச்சா நீங்க போய் சாவுங்க, என்னையா சாவ சொல்றீங்க? நான் ஜாலியா இருக்கேன். உங்க கூட பேசுறதே எனக்கு ஜாலியா இருக்கு. உண்மையா ரொம்ப நாள் கழிச்சு ரொம்ப சிரிச்சிட்டு இருக்கேன். அப்படியா? உண்மையாலே எனக்கு ஜாலியா இருக்கு பேசுறதுக்கு. அப்புறம் சிரிப்பா சிரிப்பீங்க போங்க, ரிலீஸ் ஆகட்டும். உண்மையாலே ஜாலியா இருக்கு. நான் ஏன் சாவணும்? சாவறதுனால எதனா யூஸ் இருக்கா? அப்ப அதுல யூஸ் இருந்தா அங்க செத்துருவீங்க. கண்டிப்பா. நான் சாவாதனால யாருக்குன்னா யூஸ் ஆகுதுன்னா கண்டிப்பா நான் போய் சாவேன். இல்ல இப்ப வாழலாம். நான் வாழ்றதுனால யூஸ் இருக்குல்ல, என் ஃபேமிலிக்கு யூஸ் இருக்கு, என் ஃப்ரெண்ட்ஸுக்கு யூஸ் இருக்குல்ல, சோ நான் வாழ்ந்துக்கிறேன். நான் சாவ போறேன்னு தெரிஞ்சாலே இந்த உலகத்திலே வந்து கஷ்டப்படுறது ஒரே ஜீவன் தான். யாரு? நான் சாக போறேன்னு தெரிஞ்சா. யாரு? அதான் சொல்லுங்க. இது ரொம்ப சுயநலங்க. இந்த உலகத்துல நான் வந்து இன்னைக்கு செத்து போறேன்னு நினைச்சா கூட ஒருத்தர் கண்ணுல இருந்து கூட கண்ணீர் வராது, யாருமே ஃபீல் பண்ண மாட்டாங்க. ஆனா அந்த ஒரே ஒரு மனுஷன் மட்டும்தான் எனக்காக ஃபீல் பண்றது. கடவுளா? கடவுள் கிடையாது. எனக்கு கடன் கொடுத்த 2 லட்சம் கொடுத்த சிவனாண்டி, அந்த ஆள் தான் ஃபீல் பண்ணுவான், அழுவான். காத்து கருப்பு விட்டு போயிடாதடா, அடிவயிரெல்லாம் எரியுதுடா, பயமா இருக்குடா, நெஞ்சடிக்கிற மாதிரி இருக்குடா, என்னடா ஆச்சு, ஆஸ்பத்திரியில இருக்கியா, ஐயோ பாத்துக்கடா, உடம்ப பாத்துக்கடா. அப்படி பாத்தீங்கன்னா மேடம், அனைவருக்கும் வணக்கம். நான் மேடம்லாம் இல்ல, ஐஸ்வர்யா. செய்தி மேலர் நிகழ்வுக்கு அனைவருக்கும் வணக்கம். ஐஸ்வர்யா மேடம்காக டைம் ஒதுக்கி கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி.